வரப்போற தேர்தல்ல அனாவசியமா அரசியல் பேசாதே. டீ சாப்பிடுற இடத்துல கட்சி தெரியாத பயல்கள்லாம் கட்சியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாயா? விழுப்புரம் தொகுதி உழைத்தவருக்கா வந்தவருக்கா? 2026 ஜனங்களின் ராஜா யார்? விழுப்புரம் திமுகவில் நீண்ட காலமாக அமைதியாக ஓடிக்கொண்டிருந்த நதி இப்போது திடீரென காட்டாராக மாறத் தொடங்கி இருக்கிறது. 30 ஆண்டுகால அரசியல் உழைப்பு, கட்சியின் தீவிர விசுவாசம் என தடம் பதித்த விழுப்புரம் மத்திய மாவட்ட பொருளாளர் இரா ஜனகராஜை மையமாக வைத்து சமூக வலைதளங்களில் கிளம்பியுள்ள ஆதரவு புயல் அறிவாலயம் வரை தகிப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் துணை முதல்வர் சில தினத்திற்கு முன் உதயநிதி ஸ்டாலின் விழுப்புரம் மண்ணில் கால் பதித்த போது இருமுறை நகர்மன்ற தலைவராக இருந்த ஜனகராஜ் பின்வரிசையில் அமர வைக்கப்பட்டார். இதை நமது டி ஷாப் பொலிட்டிக்ஸ் செய்தி வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் ஜனகராஜின் விசுவாசமான உடன்பிறப்புகளை கொதிப்படையச் செய்துள்ளது. 30 வருஷம் ரத்தம் சிந்தியவருக்கு இதுதான் மரியாதையா என ஜனகராஜ் ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் போர்க்கொடி தூக்க, தற்போதைய MLA லட்சுமணன் தரப்போ நாங்க இணக்கமா தான் இருக்கோம் என வீடியோக்களை வெளியிட்டு பேஸ்புக்கில் கவுண்டர் கொடுத்து வருகிறது. வடிவேலு காமெடி பாணியில் எது பெரிது என இரு தரப்பும் மல்லு கட்டுவதுதான் இப்போதைய ஹாட் டாபிக். விழுப்புரம் அறிஞர் அண்ணா கலைக்கல்லூரியில் பயிலும் போதே திமுக கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் ஜனகராஜ். இவரது அயராத உழைப்பையும் விசுவாசத்தையும் கண்டு வியந்த கலைஞர் சுமார் 20 ஆண்டுகள் ஒருங்கிணைந்த விழுப்புரம் மாவட்ட இளைஞரணி செயலாளராக பணியாற்றும் அரிய வாய்ப்பை வழங்கினார். 1996 நகர்மன்ற தலைவராக பொறுப்பேற்ற போது விழுப்புரத்தின் தீராத குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க அன்றைய அமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அனுமதி பெற்று தென்பெண்ணை ஆற்றிலிருந்து பிரம்மாண்டமான குழாய்கள் மூலம் தண்ணீர் கொண்டு வந்து சாதனை படைத்தார். வரி உயர்த்தாமல் திட்டங்களை செயல்படுத்தி மக்களால் நகர தந்தை என போற்றப்பட்ட இவரை ஜனங்களின் ராஜா என மறைந்த தலைவர் கலைஞரே பாராட்டியுள்ளார். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் செய்வதில் மைனர் டி சமுதாயத்தினர் மிக முக்கிய பங்கு வகிக்கின்றனர். இந்த சமுதாய மக்களை இயல்பாக ஒருங்கிணைத்து அவர்களின் பேராதரவை பெறும் வலிமை ஜனகராஜுக்கு இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இவருடன் அரசியல் பயணம் மேற்கொண்ட செஞ்சி மஸ்தான், உதயசூரியன் போன்றோர் சட்டமன்றம் கண்டுவிட்ட நிலையில் தகுதியும் செல்வாக்கும் கொண்ட ஜனகராஜ் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவது விசுவாசமான தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போதைய MLA லட்சுமணன் மீண்டும் வாய்ப்பு பெற்று அமைச்சராக வேண்டும் என இப்போதே கனவு கண்டு காய்களை நகர்த்தி வருகிறார். ஆனால் தொகுதியின் தற்போதைய அரசியல் சூழலில் அவர் மீண்டும் போட்டியிட்டால் வெற்றி என்பது பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது என உடன்பிறப்புகளே முணுமுணுக்கின்றனர். அதிமுகவிலிருந்து வந்து பதவி சுகம் அனுபவிப்பவர்களுக்கு முக்கியத்துவமா, அல்லது காலங்காலமாக கட்சியில் இருக்கும் வேர் போன்ற விசுவாசிகளுக்கு அங்கீகாரமா என்பதே விழுப்புரம் திமுகவின் தற்போதைய குமுறல். தற்போதைய சூழலில் ஜனகராஜ் போட்டியிட்டால் மட்டுமே திமுகவின் வெற்றி மேலும் வலுப்பெறும் என பேசப்படுகிறது. 30 ஆண்டுகால காத்திருப்புக்கும் விசுவாசத்திற்கும் தலைமை உரிய பரிசு வழங்குமா, அல்லது மீண்டும் ஒரு முறை ஜனகராஜ் ஓரங்கட்டப்படுவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இப்போது பதில் சொல்ல வேண்டியது விழுப்புரம் மக்கள் அல்ல, திமுக தலைமையே. நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதியிருந்தா அதை யாராலையும் மாற்ற முடியாது.